Hello viewers, welcome to Vaazhai Virundhu. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சாம்பார் இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 20 ல இருந்து 25 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். தக்காளி 2 சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 10 நம்பர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் அந்த பருப்பு எல்லாம் நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 5 ல இருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இதை நீங்க எப்பவும் பருப்பு கடைஞ்சி எடுக்கிற மாதிரி இதையும் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கடுகு, அப்புறம் கொஞ்சமா சீரகம், அப்புறம் சின்னதா ஒரு துண்டு பெருங்காயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க பருப்பை இதில் சேர்த்தி கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஓரளவுக்கு கொதிச்சதும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். அப்புறமா ஒரு பவுல்ல 2 இட்லி எடுத்துக்கலாம். அந்த இட்லி மூழ்கிற வரைக்கும் நல்லா சாம்பார் சேர்த்திக்கோங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இந்த சாம்பார் இட்லிக்கு டேஸ்ட்டை கொடுக்கறதே அந்த ஆனியனும் நெய்யும் தான், அதனால இதை மறக்காம சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மறக்காம நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.